வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டமன்றம் அடுத்த மாதம் கூடும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் அடுத்த மாதம் கூடும் என்றும் தெரிவித்தார். மேலும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிப்பது குறித்து பிரதமரிடம் ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவும், தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க ஒப்புதல் அளிக்கவும், கேரள அரசு தடுப்பணைகள் கட்டி வருவதை தடுக்கவும் பிரதமரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். சட்டப்பேரவையில் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவப் படத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன். மாண்புமிகு பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பாக சென்னையிலே கொண்டாட இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியிலே பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றேன். ரஜினி அரசியலுக்கு வந்தால் மகிழ்ச்சி என்றும், அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தால் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக உள்ளாட்சி தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி தனது சொந்த பலத்தில் சந்திக்கும் என குறிப்பிட்டார். கருணாநிதியின் பிறந்த நாளை அரசியல் காரணங்களுக்காகவே திமுக கொண்டாடுவதாக தெரிவித்த அவர், எனினும் அக்கட்சியால் மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாகணும். அந்த மாற்றம் நிகழக்கூடிய காலம் இந்த காலம். அப்படி இருக்கும்போது மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு அவர் முடிவெடுத்தார் என்று சொன்னால் மகிழ்ச்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார்னு சொன்னால் இரட்டை மகிழ்ச்சி. தேச துரோக வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து இன்று அவர் விடுவிக்கப்படுகிறார். கடந்த 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதாக கூறி வைகோ மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக வைகோ புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஜாமீன் கோரி வைகோ நேற்று முன்தினம் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு சென்னை 4வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி புருஷோத்தமன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வைகோ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த 50 நாட்களாக வைகோ சிறையில் இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார். இதனையடுத்து வைகோவை சொந்த ஜாமீனில் விடுவித்து நீதிபதி புருஷோத்தமன் உத்தரவிட்டார். இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு சிறைத்துறைக்கு வழங்கப்பட்டு முறைப்படி இன்று சிறையிலிருந்து அவர் வெளியே வர உள்ளார். மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவர்களே சொந்த ஜாமீனில் செல்ல அனுமதி கொடுத்ததை சுட்டிக்காட்டிய போது அவரும் அதை ஏற்றுக்கொண்டு திரு வைகோ அவர்கள் சூரிட்டி இல்லாமல் தன்னுடைய சொந்த பாண்டு கொடுத்து ஜாமீனில் செல்லலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே வைகோ அவர்களுடைய உத்தரவு கிடைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் பெறப்பட்டு அந்த உத்தரவு சிறைத்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட பின்பு அநேகமாக அவருக்கு நாளை காலை 9 மணிக்கு ஜாமீனில் வர அதிக வாய்ப்புகள் உள்ளன. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய நுழைவுத் தேர்வான நீட் இம்மாதம் 7ஆம் தேதி நடைபெற்றது. இத்தேர்வில் வழங்கப்பட்ட வினாத்தாள் ஒரே மாதிரியாக இல்லை என்றும், ஒன்றுக்கும் மேற்பட்ட வகைகளில் வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக திருச்சியை சேர்ந்த சக்தி மலர்கொடி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி MV முரளிதரன் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் ஜூன் 7ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு மத்திய சுகாதாரத்துறை, CBSE, இந்திய மருத்துவ கவுன்சில் ஆகியவற்றுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சட்டவிரோதமாக மதுபான விற்பனை நடந்த வீட்டை முற்றுகையிட்ட பொதுமக்கள் மது பாட்டில்களை அடித்து நொறுக்கினர். தளவாய் அள்ளி கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் முறைகேடாக 24 மணி நேரமும் மது விற்பனை நடந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமீபத்தில் பெரும்பாலான மதுக்கடைகள் மூடப்பட்டதால் இந்த வீட்டில் மதுபானங்கள் பதுக்கி வைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வீட்டை முற்றுகையிட்டதுடன் அங்கிருந்து மது பாட்டில்களை அடித்து நொறுக்கினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.
ஒயின் ஷாப் வரக்கூடாது. நீங்க எங்கேயும் வச்சுக்கோங்க, எங்க நடத்துக்காங்க, ஆனா எங்க ஊருக்கு ஒயின் ஷாப் வரக்கூடாது. அப்படி வந்தா கண்டிப்பா நாங்க எங்களுக்கு தனிப்பட்ட வீடு நீங்க வச்சா எங்களுக்கு என்ன, நீங்க வச்சா எங்களுக்கு என்ன எங்க பாதுகாப்பு இருக்கு? எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. நாங்க சின்ன பிள்ளைங்க இருந்து பெரிய பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே காலேஜ் போற வழி, அதுவும் மெயின் ரோட்ல இருக்கு. இங்க ஒயின் ஷாப் வச்சாங்களா இது சுற்றி எவ்வளவு ஊர் பாதிக்கப்படும். அதனால கண்டிப்பா சார் எங்களுக்கு இங்க ஒயின் ஷாப் வரக்கூடாது. கூலி வேலை சம்பாதிச்சது கொண்டு வீட்டுல வைக்கிறத தனியார் கடைங்க இடத்துல விற்கிறாங்க. அந்த கடையில வந்து நாங்க சம்பாதிச்சு வைக்கிறது கொண்டு வந்து என்ன பண்றாங்க, எல்லாம் குடிச்சு நாசம் பண்றாங்க. எங்க குடும்பமே நாசமாகுது. அதனால இந்த கடை ஒழிக்கணும் கவர்மெண்ட்லயே வேணாம்னு சொல்றாங்க. ஆனா வேணும்னு வச்சு நடத்துறாங்க. புளிங்க போற வழி வர வழி இந்த வழி தேனி அருகே ஒரு நாய்க்கு 2 பேர் சொந்தம் கொண்டாடியதால் காவல் நிலையத்தில் நாயை கட்டி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பெரியகுளம் வடகரையைச் சேர்ந்தவர் பாண்டியன். இவர் தமது மாந்தோப்பில் காவலுக்காக நாய் ஒன்றை வளர்த்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் தாம் வளர்த்து வந்த நாயை கடந்த 6 மாதங்களாக காணவில்லை என்றும் பாண்டியன் தனது நாயை கடத்தியதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நாயை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த போலீசார் அதை அங்கு கட்டினர். பின்னர் இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். நடிகர் ரஜினிகாந்த் வகுப்புவாத மதவாத அரசியலுக்குள் சென்றுவிடக் கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் விவசாயிகளின் நலன்கள் தொடர்பாக இடதுசாரிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டித்து சென்னை சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ரஜினி அரசியலுக்கு வருவதை வரவேற்பதாகவும் அதே சமயம் வகுப்புவாத மதவாத அரசியலுக்குள் அவர் சென்றுவிடக் கூடாது என்றும் தெரிவித்தார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது வரவேற்கத்தக்கது. யாரும் ஆட்சேபிக்க முடியாது, ஆட்சேபிக்க சரியாக இருக்காது. அவர் தன்னுடைய ரசிகர்களை சந்தித்த போது பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல கருத்து அது. அதே போலவே நாடு முழுவதும் மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்த முயற்சி எடுக்கக்கூடிய வகுப்பாத சக்திகள் பற்றி அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இடதுசாரி கட்சிகளின் சார்பாக நாங்கள் சொல்லுகிறோம். நாட்டில் புதிய மாற்றத்தை கொண்டுவர பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து நடிகர் ரஜினிகாந்த் செயல்பட வேண்டும் என பாஜக முன்னாள் எம்பி சிபி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர உரிமை உள்ளது என்றும் தனிக்கட்சி தொடங்கவும் அவருக்கு உரிமை இருக்கிறது எனவும் கூறினார். தமிழக விவசாயிகளுக்கு கண்ணியம் உள்ளதாக தெரிவித்த சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா கண்ணு போன்றவர்கள் அதை அசிங்கப்படுத்திவிடக் கூடாது என்றும் தெரிவித்தார். கதவுகள் எல்லோருக்கும் திறந்துதான் இருக்கும். யாரையும் அரசியலிலே தீண்டத்தகாதவராக நாங்கள் ஒருபோதும் நடத்தப் போவதில்லை. ஆனால் ரஜினி என்ன முடிவெடுக்கிறார் என்பது அவருடைய தனிப்பட்ட சிந்தனை. ஆனால் இயக்கத்திலே இணைந்து எங்களோடு தேசத்துடைய நலனுக்காக பணியாற்ற வாருங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி வேண்டுகோள் வைப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய. நடிகர் ரஜினிகாந்த் எது தொடர்பாக முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும் என நடிகரும் ரஜினியின் மருமகனுமான தனுஷ் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் வரும் 17ஆம் தேதி பிலிம்பேர் விருது நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் தனுஷ் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் ரஜினியின் அரசியல் பிரவேசம் குறித்த பேச்சுக்களால் தங்கள் குடும்பத்திற்கு எந்த அழுத்தமும் இல்லை என்றும் பா ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ளது என்றும் கூறினார். அரசியல் குறித்த சர்ச்சைகள் இதெல்லாம் போயிட்டே இருக்குது. அவருடைய மருமகனாகவும் சரி இல்லை சக நடிகராகவும் சரி நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கிறத தாண்டி உங்களுக்கு குடும்பத்துக்கு இது தொடர்பான அழுத்தங்கள் ஏதாவது இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அவர் குறித்து எப்போதுமே ஒரு சர்ச்சை இருந்துட்டு இருக்கிறது. குடும்பத்திற்கு உங்கள் நபர்களுக்கு கூடுதல் அழுத்தம் ஏதாவது இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியானதாகவே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் எந்த அழுத்தத்தையும் எங்களுக்கு அது ஏற்படுத்தவில்லை. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி இன்னும் 4 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார்.
திருவாரூரில் மாவட்ட அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். எனினும் அதிமுக ஆட்சி தொடரக்கூடாது என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் விரும்புவதாக குற்றம் சாட்டிய காமராஜ், கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள சிறிய பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்றும் கூறினார். நிறைவேற்றுவது அதிமுக சொல்லுங்கள் ஒவ்வொருவருடைய கடமை இல்லையா? அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதைத்தான் மறுபடியும் நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த ஆட்சி நான் காட்டுகிறேன், அதிமுக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெறும். அதற்கு பின்னாலும் நம்முடைய தாய் புரட்சி அம்மாவோட ஆட்சி தான் தமிழகத்தில் நிச்சயமாக மலரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க நியமிக்கப்பட்ட குழுவை மாற்றியமைக்க உத்தரவிடக் கோரிய மனுவிற்கு 4 வாரத்தில் பதில் அளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்வதற்காக கடந்த நவம்பர் மாதம் 3 பேர் கொண்ட தேர்வு குழுவை தமிழக அரசு நியமித்தது. இதில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியான மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி தலைவர் கருமுத்து கண்ணனை நியமித்தது சட்டவிரோதமானது எனவும் வேறு குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் பூந்தமல்லியைச் சேர்ந்த ராம்பிரசாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ், மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு 4 வாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆம்புலன்ஸும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள காந்திபுரம் கீழத்தெருவைச் சேர்ந்தவர் முத்துலிங்கம், அதே பகுதியைச் சேர்ந்தவர் அஜித். இருவரும் கணேசபுரம் பகுதியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். திருச்செந்தூர் அருகே சென்றபோது அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸ் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் முத்துலிங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயம் அடைந்த அஜித் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடித்தபோது ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. பொன்னமராவதியில் உள்ள அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி பட்டாசு வெடிக்கப்பட்டது. அப்போது அதில் இருந்து கிளம்பிய தீப்பொறி அருகே உள்ள குடிசை மீது விழுந்து தீப்பற்றியது. மலமளவென பிடித்த தீ அருகே உள்ள 2 குடிசை வீடுகளுக்கும் பரவியது. இதில் வீடுகளில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின. இதற்கிடையே தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினை தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மின்னல் தாக்கியதில் தீப்பெட்டி ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. கடலையூர் சாலையைச் சேர்ந்த ஜெயசீலன் புதுக்கிராமம் பகுதியில் தீப்பெட்டி ஆலை நடத்தி வருகிறார். நேற்று கோவில்பட்டியில் இடி மின்னலுடன் மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் தீப்பெட்டி ஆலையை திடீரென மின்னல் தாக்கியது. அப்போது தீப்பெட்டி மருந்து தீ பற்றி எரிந்தது. சிறிது நேரத்தில் குடோன் முழுவதும் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தீக்குச்சிகள் எரிந்து சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பட்டா மாறுதலுக்கு அதிகாரிகள் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக கூறி திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் நடந்த ஜமபந்தியில் விவசாயி ஒருவர் தீக்குளிக்க முயன்றார். செங்கோட்டை அருகே உள்ள தென்போத்தை, மேக்கரை, வடகரை பகுதிகளுக்கான ஜமபந்தி மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த கணக்குப்பிள்ளை வலசை பகுதியைச் சேர்ந்த விவசாயி வேம்பு மாறி பட்டா மாறுதல் செய்து தராமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் பட்டா மாற்றத்திற்கு 5000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய கோரிய அவர் திடீரென மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதை கண்ட போலீசார் விவசாயி வேம்பு மாறியை சமாதானப்படுத்தினர். 5 மாதம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்து என்னை உள்ளே கூட்டிகிட்டு போய் டிடி சார் என்னை கேட்காத கேள்விலாம் கேட்டு கேசி இது பண்ணியிருக்காங்க. இப்போமா அதுக்கும் கலெக்டர் ஐயாட்ட ஒரு மனு கொடுத்துருக்கேன். இப்போ நான் மண்ணெண்ணெய் வாங்கி போய்கிட்டு தான் இருந்தேன். இங்கே வச்சு தீ குளிக்க போகிறேன். ஜிஎஸ்டி வரி விதிப்பை எதிர்த்து புதுச்சேரியில் வரும் 30ஆம் தேதி அனைத்து ஹோட்டல்களும் மூடப்படும் என புதுச்சேரி ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த வரி விதிப்பால் சிறிய மற்றும் பெரிய ஹோட்டல்கள் பாதிக்கப்படும் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 30ஆம் தேதி அனைத்து ஹோட்டல்களும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2% 12%, 18% மாறும்போது இந்த வரி விகிதம்
பொதுமக்களை தான் சென்று அடையும். இதனால் பொதுமக்கள் ஹோட்டல்களை நாடி வருவது குறையும். இதனால் இந்த வரியினை மறுபரிசீலனை செய்யுமாறு நாங்கள் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 30/5/2017 வரும் செவ்வாய்க்கிழமை அன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்கள் கடைகளை அடைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு நாங்கள் அரசிடம் பணிவுணர்வு கேட்டுக்கொள்வதாக. சென்னை யானைக்கவுனியில் சகோதரிகள் தீக்குளித்த வழக்கில் மதிமுக பிரமுகர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜட்காபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நவநீதம் மற்றும் சசிகலா. சகோதரிகளான இவர்களுக்கும் இருவரின் சகோதரரான சுதர்சனுக்கும் இடையே சொத்து தகராறு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சகோதரிகள் இருவரையும் மதிமுக பிரமுகர் மற்றும் பெண் காவலர் உட்பட 4 பேர் மூலம் சுதர்சன் விரட்டியதாக தெரிகிறது. இதனால் அச்சமடைந்த சகோதரிகள் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்தனர். தற்போது இருவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த வழக்கில் மதிமுக பிரமுகர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய பெண் காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே உள்ள விடையபிராட்டி அம்மன் கோவிலில் நடந்த மாம்பழ தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பொன் புதுப்பட்டியில் உள்ள விடையபிராட்டி அம்மன் கோவில் திருவிழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று நடந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் பலம் வந்த வீதிகளில் வீட்டின் மாடிகளில் இருந்து பக்தர்களை நோக்கி மாம்பழங்கள் வீசப்பட்டன. அவற்றை ஏராளமான பக்தர்கள் ஆர்வமுடன் எடுத்து சென்றனர். தேரோட்ட தினத்தில் வீடுகளில் இருந்து வீசப்படும் மாம்பழங்கள் அம்மனின் அருட்பிரசாதம் என பக்தர்கள் நம்புவதும் குறிப்பிடத்தக்கது. தர்மபுரி அருகே அதிமுகவின் கர்நாடக மாநில பொருளாளர் ராஜேந்திரனுக்கு சொந்தமான பேருந்தின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. பொம்பிடி பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் அதிமுகவின் கர்நாடக மாநில பொருளாளராக உள்ளார். இவருக்கு சொந்தமான பேருந்து கடத்தூர் அருகே புட்டிரெட்டிப்பட்டி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது நள்ளிரவில் 3 பேர் கொண்ட மர்ம நபர்கள் கிரிக்கெட் மட்டையால் பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து ராஜேந்திரன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இடைத்தரகர்களின்றி மணல் விற்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூரில் கட்டுமான தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிஐடியுவின் கட்டிட கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் 8வது மாநில மாநாடு திருப்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது. திருப்பூர் ராயபுரம் ரவுண்டானா பகுதியில் தொடங்கிய பேரணி யூனியன் மில் ரோட்டில் உள்ள பொதுக்கூட்ட மேடைக்கு அருகில் நிறைவடைந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஐடியு கட்டிட கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சிங்காரவேலு, இடைத்தரகர்கள் இல்லாமல் நியாயமான முறையில் மணல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தினார். தமிழகத்தில் மணல் குவாரிகளை, கிரானைட் குவாரிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும். இடைத்தரகர்களுடைய கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நியாயமான விலையில், அரசு நிர்ணயித்த விலையில் மணல் தட்டுப்பாடின்றி கட்டுமான பணிகளுக்கு கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று முக்கியமான கோரிக்கை. மயிலாடுதுறையில் சட்டவிரோதமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை சேந்தங்குடி பகுதியில் தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக 10ஆம் வகுப்பு செல்லும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த வகுப்புகளினால் மாணவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் பள்ளி நிர்வாகத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குவைத் மென்பொருள் நிறுவனத்தில் 9 மாதங்களாக சம்பளம் இல்லாமல் 5000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தவித்து வருகின்றனர். குவைத்தில் உள்ள கிராஃபி நேஷனல் என்ற மென்பொருள் நிறுவனத்தில் சுமார் 5000 தமிழர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு கடந்த 9 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் மனம் உடைந்த பலர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவங்களும் நிகழ்ந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளத்தை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.